அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி பங்கு சந்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஏற்ற இறக்கமாக இருந்தது. அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் தான். இப்போ மார்னிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 24,123 சம்திங்கில் ஓப்பன் ஆனது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 24,189 120. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நிஃப்டி ஒரு பை சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த பை சைட் பிரேக் அவுட் எதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே ஈக்குவலாக தான் இருந்தது. ஒரு கேஷ் ஃப்ளோ ஈக்குவலாக இருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்போ இது பில்ட் கொடுத்தது அப்படின்னா ஒரு 130க்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை போயிருக்கு. அதாவது 24,120லேருந்து 24,255 ஒரு 125 பாயிண்ட்ஸ் 130க்கு மேலே நமக்கு பை சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பை சைடு தான். சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பை சைட் பிரேக் அவுட் எடுத்திருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 93 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. நிஃப்டி 25, சென்செக்ஸ் 100, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி 51 எல்லாமே ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலை வச்சு க்ளோசிங் எப்போவுமே பார்க்காதீங்க. ஸோ நான் சொல்கிறது பாசிட்டிவ் க்ளோசிங்கிறது 315 கேண்டில்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 330 கேண்டில்ஸ் பார்க்காதீங்க, ஓகே. ஏன்னா அது சிஏஎஸ் கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஏஎஸ் கேண்டல் நம்ம பார்க்க வேணாம். எப்பவும் போல் 315 கேண்டலே நாம் வாட்ச் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இந்த பை கண்டினியூஷன் ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளாக என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, லாஸ்ட் வீக் இந்த சிஏஎஸ் பஞ்சாயத்துனால பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ கிடையாது, பெரிய அளவில் மூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படி ஒரு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஒரு சைட்வேஸ் போட்டுருந்தாங்க. பட் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் மாதிரியெல்லாம் க்ரியேட் ஆகிற அளவுக்கு ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஓகே. இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு இதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே. ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காப்பர் ஷேர்ஸ் ஒரு 6% டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். நீங்களும் அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் காப்பருங்கிறது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ எதனால் அங்கே ஒரு 6% இறங்கியிருக்கு? ஏதாவது இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க ஓஎஃப்எஸ், அதாவது ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் என்ன அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் தேவைப்படும் அவங்களுக்கு, வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பணம் தேவைப்படும். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 500 ரூபா ப்ரைஸ் ரன் ஆகிட்டுருக்கு, நான் ஒரு ஆஃபர் ஃபார் சேல் ஒரு 450 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், ஒரு 3% கொடுக்குறேன் என்னோட இதுலேருந்து, அப்போ எனக்கு ஒரு 1000 கோடி ரூபா எனக்கு கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இருக்கிற ப்ரைஸை விட கொஞ்சம் குறைச்சி ஒரு 20 ரூபா குறைச்சியோ 30 ரூபா குறைச்சியோ பீப்புள்ஸுக்கு கொடுப்பாங்க, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் கலெக்ட் ஆகும். இதுதான் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹிந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3% ஸ்டேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறாங்க அதை பொறுத்து மறுபடியும் டிமாண்ட் இருந்தது அப்படின்னா இன்னொரு 3% நாங்கள் ஆஃபர் ஃபார் சேலில் ஹிந்துஸ்தான் காப்பரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 6% ஸ்டாக்கும் பப்ளிக் வாங்கிட்டாங்க, இல்லைனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே. ஸோ இந்த கம்பெனியை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 51,586. இதோட பி ரேஷியோ 42.7, கிட்டத்தட்ட ஒரு 42.7 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு காப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒரு பெரிய அளவில் டவுன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கம்பெனி நெகட்டிவ் நியூஸ் பெரிய அளவில் டவுன் ஆகணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஷேர் யார் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ஹிந்துஸ்தான் காப்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஷேர் ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரொமோட்டர்ஸ் கவர்மெண்ட்டுக்கிட்டேயே கிட்டத்தட்ட 66% பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வெறும் 6% மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி டிஐஎஸ் கிட்ட வெறும் 4% மட்டும்தான் இருக்குது. பப்ளிக் கிட்ட 23% இருக்குது. ஸோ ஒன்று என்ன பண்ணோம், பப்ளிக் எல்லாருமே விற்றுட்டு போயிடணும், இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே எல்லாமே விற்றுடணும். ஸோ கவர்மெண்ட் எக்காரணத்தை கொண்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் விற்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாமே விற்றா கூட ஒரு 6% தான் இறங்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ்
அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டாக் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேலை வந்து இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 533 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்கு. இது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 ஒரு 510 அந்த மாதிரி தான் இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் கொஞ்சம் விற்று பணத்தை கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆஃபர் ஃபார் சேலில் வரப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஒரு 7% வந்து இறங்கியிருக்கே தவிர ஸோ மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்னாலையும் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் வந்து இறங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நாம் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கே தவிர இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த லைன் வந்து 50 மூவிங் ஆவரேஜ், இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாகவும் ஒரு டெக்னிக்கலாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிந்துஸ்தான் காப்பருங்கிறது நல்ல கம்பெனி. ஆஃபர் ஃபார் சேலுங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஏங்க பெரிய அளவில் இறங்காது? இப்போ எஃப்ஐஎஸ் கிட்ட 4% இருக்குது, டிஎஸ் கிட்ட 4% இருக்குது, என்ன தான் விற்றாலும் இறங்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வேகமாக இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரே நாளில் கூட ஒரு 5% 10% கூட தொடர்ந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 41% வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறாங்க, டிஐஎஸ் வந்து 41% வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இவங்க வச்சுருக்கிறப்ப அந்த ஒரு செல்லிங் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் வேகமாக இறங்கிடும். பட் ஹிந்துஸ்தான் காப்பர் அந்த மாதிரி கிடையாது. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்குது ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹிந்துஸ்தான் காப்பர்னு மட்டும் கிடையாது, எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான், கவர்மெண்ட் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகுமா? கோல்டு எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட $4600 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சில்வரும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா? கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ கீழே இறங்கினா நம்ம மறுபடியும் வாங்கலாமா? இதெல்லாம் எப்போங்க நடக்கும் அப்படின்னா இன்னும் 2-3 நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இருக்குங்க, அதாவது பிசி ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது investing.comல ஒவ்வொரு மாதமும் ரிலீஸ் ஆகிற டேட்டா தான். ஸோ இது எதுக்கான டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு பணவீக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிற காட்டுற இந்த டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நமக்கு நாளைக்கு வரப்போகுது. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃபெட் ரேட் கட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபெட் மே ஸ்டே ஹாக்கிஸ்னால் ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் கோல்டு வந்து மேலே போதா கீழே இறங்க போதா அப்படின்னு. ஸோ இது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குங்க. அது என்னங்க ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஜாக்சன் ஹோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபெடரல் பேங்க், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அந்த அமெரிக்காவோட மெயின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிஸோட பேங்க்கோட சீஃபும் பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. என்ன மீட்டிங் மாதிரி போடுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சொன்னல ஒரு இந்த இண்டெக்ஸ் டேட்டா எப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அடுத்த ஃபெட்டை வந்து ரேட்டை வந்து கட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் ஹாக்கிஷ் ஆர் டாவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக்கிஷ் அப்படின்னா கடுமையானது, அதாவது ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஹாக்கிஷ். அதே நாங்கள் வந்து கம்மி பண்ணுறோம் கட் பண்ணுறோம் அப்படின்னா டாவிஷ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஸோ அடுத்தது கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 2 டேட்டா வந்து இருக்குது. ஸோ இதோட ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வந்து ஆகஸ்ட் 27 29 வரைக்கும் நடக்குது. ஸோ அந்த ஒரு டேட்டாஸை வச்சு கோல்டு ப்ரைஸை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து கோல்டு ப்ரைஸை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ஸோ 2 நாளில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுதா இல்லை அப்படின்னா மறுபடியும் கண்டினியூஸாக மேலே தான் வரப்போகுதா அப்படிங்கிறத இந்த 2 டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே.
அடுத்தது வந்து யூஎஸ் சாங்ஷன் 4 இந்தியன் பேஸ்டு ஃபர்ம்ஸ் ஓவர் ஈரான் லிங்க்ஸ். அதாவது மார்னிங் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அதாவது எக்கனாமிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறார். அதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஈரானை வந்து நாங்கள் மிலிட்ரி மூலயமா தாக்கிறத விட ஈரானுக்கு உதவி பண்ணுற கண்ட்ரி, அதே மாதிரி ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கி ஈரானை கோடீஸ்வரனாகிற கண்ட்ரிஸ்க்கு மேலெல்லாம் சாங்ஷன், அதாவது ஒரு நடவடிக்கைகள் இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரிஃப், இந்த மாதிரியெல்லாம் நாம் திணிக்கிறதுனால ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்டர்டே வந்து பார்த்துருந்தோம். மார்னிங் வீடியோவில் கூட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற 4 கம்பெனிஸ் மேலே வந்து சாங்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க யூஎஸ் சைட். ஓகேங்களா? அது எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்னா, சதாசிவா ஓவர்சீஸ், பிபி சாஃப்டெக் பிரைவேட் லிமிடெட், ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃப்ரா இம்ப்ளெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், போர்ட்டிஸ் பார்ட்னர்ஸ் எல்எல்பி. இந்த மாதிரி இருக்கிற 4 கம்பெனிஸ் மேலே வந்து சாங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு நெகட்டிவ் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அதாவது ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கி அவங்களுக்கு லாபம் அதிகமாக கொடுக்குற நிறையா கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு 4 கம்பெனி வந்து இந்த கம்பெனி. ஓகேங்களா? இந்த கம்பெனி மேலே நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்தாலும், இல்லை டேரிஃப் போட்டாலோ, டிரான்ஸ்போர்ட்டன்ஸ் சார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ, இவங்க வந்து ஈரான் கிட்ட ஆயில் வாங்குறது குறைச்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இந்த 4 கம்பெனி மேலே வந்து ஒரு சாங்ஷன் வந்து கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் ஹீட் மேப் பார்க்கலாம். ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தோம் அப்படின்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர், அதானி போர்ட்ஸ், அதானி அண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஐடி செக்டார் அண்ட் எனர்ஜி மினரல்ஸ், எனர்ஜி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் டவுனில் இருக்கே தவிர மற்ற எல்லா செக்டாரும் பாசிட்டிவ். இந்த எல்லா செக்டாரும் பாசிட்டிவ் ஆனது எப்போ அப்படின்னா ஒரு 130க்கு மேலே தான். மார்னிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கிடையாது. ஒரு 130க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா செக்டாருமே வந்து பாசிட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 வரைக்கும் நமக்கு வந்து ஷார்ட் பில்டப்பில் தான் இருந்தது. நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஆப்ஷன் செயின் வந்து வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்து இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் 2 பக்கமும் ஷார்ட் பில்டப்பில் இருந்தால் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லைன்னு அர்த்தம், இல்லைனா சைட்வேஸில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப் கேன்சல் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் பில்டப்லையும், புட் ஆப்ஷன் ஃபுல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்லையும் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓவரால் நமக்கு வந்து சேம் கண்டிஷன் தான். பட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அத்த மணியில் ஒரு 5-6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் ஷார்ட் கவரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கோம். லாங் பில்டப்பு ஓவராலாக கொஞ்சம் சேம் தான். ஓகேங்களா? ஷார்ட் பில்டப் வந்து புட் ஆப்ஷன் சைடு, ஷார்ட் கவரிங் வந்து ஒரு 6 இல்லை 7 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் ஷார்ட் கவரிங் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்தாலும் சேம் கண்டிஷன் தான். கால் ஆப்ஷன் சைடு லாங் பில்டப்பில் போயிட்டுருக்கு, புட் ஆப்ஷன் சைடு வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு பை பண்ணி புட் ஆப்ஷன் சைடு வந்து ஷார்ட் அடித்த மாதிரி தான் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3552 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1436ங்கிறது பாசிட்டிவ். டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1985, அன்சேஞ்சடுங்கிறது 131. 52 வீக் ஹையில் வந்து 106 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 86 ஸ்டாக்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 52 வீக் ஹையில் இன்னுமே அதிகமாக இருக்குது. பட் 52 வீக் லோலையும் இப்போ வந்து ஒரு ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்பர் சர்க்கிளில் 94, லோயர் சர்க்கிளில் 94 இருக்குது. ஓவராலாக நமக்கு வந்து நிஃப்டி மிட் கேப் கொஞ்சம் காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிஃப்டி சென்செக்ஸ் என்ன தான் சொதப்பினாலுமே கூட நிஃப்டி மிட் கேப் வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி தான் தெரியுது. அதை நாம் வந்து டெக்னிக்கல்ஸில் பார்க்குறப்போ பார்க்கலாம். செக்டார் வைஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, செக்டார் வைஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் அண்ட் ரெக்கவரி. மார்னிங்லலாம் கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தது, போக போக கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு ஒன்றும் பெரிய அளவில் நெகட்டிவ் க்ளோசிங்லாம் கிடையாது. எல்லாமே வந்து கொஞ்சம் நியர்பை நெகட்டிவ் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 0.2, ஃபின் நிஃப்டி 0.07, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் 0.32. இப்படி தான் இருக்கே தவிர ஒரு பெரிய அளவில் ஃபால் வந்து ஆகலை. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஒரு 6 பாயிண்ட் பக்கம் இறங்கி 0.82% இருக்குது. ரிலையன்ஸ், மாருதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சன் ஃபார்மா, ஐசிசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவில் இருக்குது. நான் வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ரெடி பண்ணுறதுனால
மேபி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற இந்த டேட்டாஸ் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்குமான்னு தெரில, ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். பட் 315ஓட க்ளோசிங்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானியன், மேக்ஸ்ஹெல்த், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி போர்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராசிம், சிப்லா, கோல் இண்டியா, விப்ரோ, டாடா ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து ஒரு நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ எஸ்டர்டேலாம் நம்ம எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு கேப் டவுன் விழுந்தாலும் ஒரு செல்லிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கூட ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது எந்த இடம் அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் ஆன இடம் தான் 24,189ங்கிறது சப்போர்ட் 1, 24,123ங்கிறது சப்போர்ட் 2. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 24,312ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டுங்கிறது 57,250, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 57,872. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பை சைடு கண்டினியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் அஸ் ஆஃப் நிஃப்டி தான். 77,361ங்கிறது சப்போர்ட் ஜோன், 77,134ங்கிறது சப்போர்ட் 2. ஓகேங்களா, ஏன்னா சப்போர்ட்டும் மேக்ஸிமம் ட்ரா பண்ண பழகிக்காதீங்க. சரி, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தனால தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறப்போ சில டைம் ஃபெயிலியர் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் 2 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துலேயே ஆவரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 77,727. ஸோ ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபின் நிஃப்டி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரியும் வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு கேண்டல் மட்டும் தான் ஸ்பைக் விழுந்திருக்கு. ஓகேங்களா, ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங் வைக்க போகுது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் க்ளோஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 26,325ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நமக்கு நல்ல ஒரு ஹை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேரலல் சேனலுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எண்டுங்கிறது 57,071. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டுங்கிறது 14,917. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 15,071 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து USD/INR. ஸோ USD/INR இன்றைக்கி தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அதாவது 95.42 வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. இது மறுபடியும் ஒரு 95 இல்லைனா 94 எல்லாம் ஒரு கம்மிங் ஒரு 2 டேஸில் இறங்குனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கூட ஒரு புல்லிஷ் சைடு வந்து கொண்டு போகலாம். பட் குளோபல் மார்க்கெட் டேட்டாஸ் வந்து எந்த நேரத்தில் எப்படி வருதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் 4 கம்பெனி மேலே வந்து ட்ரம்ப் வந்து சாங்ஷன் போடுறாரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஈரான் சைடு வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஈராக் வந்து திடீர்னு நாங்கள் வந்து ஆயிலை வந்து ரெட்டி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பங்கு சந்தைகள் வந்து இந்திய பங்கு சந்தை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்குது. வேறு வழி கிடையாதுல்ல. எங்கே எது நடந்தாலுமே முதல்ல பாதிக்கிறது இந்தியாவாக தான் இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11.09 ஒரு நியூட்ரல் க்ளோசிங் தான். இருந்தாலுமே வந்து ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். USD/INR அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பை சைட் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து லாங் பில்டப்பில் இருக்குது, புட் ஆப்ஷன் சைடு வந்து ஷார்ட் பில்டப்பில் தான் கிரியேட் ஆகிருக்கு. அங்கங்கே ஒரு ஷார்ட் கவரிங் மட்டும் இருக்கே தவிர ஓவராலாக கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லாங் பில்டப் தான். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து எதிர்பார்த்த மாதிரி நடந்ததா? இப்போ காலையிலலாம் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ளை கிரியேட் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒரு சப்ளை கிரியேட் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ரீசனுமே இது வரைக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா காலையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்போட நியூஸும் சரி, ட்ரம்ப்போட சாங்ஷனும் சரி எல்லாமே வந்து ஒரு ஈரானை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பாதிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதன் மூலிமா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. க்ரூட் ஆயிலும் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மூலிமா கீழே இறங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுட்டு இருக்கிறதே சப்போர்ட் தான் 7,859. ஸோ இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,085. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 260.4. ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்தால்
நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 264.8. நெக்ஸ்ட் வந்து கோல்டு நமக்கு வந்து அதான் தடுமாறிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்துட்டு தான் நமக்கு இறங்கும். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நின்றுட்டு இருக்கிற ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா 1,62,884. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,60,443. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் காலையில் சொன்ன ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,36,529. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து நல்ல ஹை போயிட்டுருக்குங்க. அதாவது 1388 ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு காப்பர். இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் நமக்கு செல் செட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1377. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸுக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம். நிஃப்டி வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற ஒரு புல்லிஷ் தொடர்ந்து வந்து மேலே வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஒரு ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் வேணால் ட்ராப் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் லைனை இன்னும் இது வந்து பிரேக் பண்ணியிருக்காது. ஸோ நான் நாளைக்கு வேணால் அதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.